நீங்கள் பண்ணுறதே சாகிறதுக்கு தான் பயிற்சி பண்ணுறீங்க, அப்புறம் பயம் வராதா? சாவதுன்னா என்ன, மனம் சாவது, உயிர் போவதில்லை. மனம் செத்து செத்து பழகும்போது பயம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ பிடிக்காது. லவ் அண்ட் லீட் கடைசியில் தான் ஆன்மீகத்தில் பல பேருக்கு தெரியாது. அந்த குண்டலினி ரைஸ் ஆகும்போது தேக்கம் என்பது இந்த உடலில் கர்ம பதிவில் வந்து இருக்கிறது. உடலில் மட்டுமல்ல, மனப்பதிவில் இருக்கிறது, ஆன்ம பதிவில் வந்து இருக்கிறது. உடல் கர்மான்னு தனியாக இருக்குது, மனக்கர்மா இருக்குது, ஆன்ம கர்மா, 3 கர்மா இருக்குது. ஸோ 3 சேர்ந்து வந்து வேலை செய்யும். அப்போ இந்த பயிற்சிகளை செய்யும்போது நீங்கள் வேண்டினாலும் சில விஷயங்கள் கிடைக்காது. ஏன்னா இறைவன் அதற்கு நீங்கள் தகுதியான ஆள் இல்லை என்று கொடுக்க மாட்டார். இறைவன் ஒன்றை தான் பார்ப்பார், கேட்குறதுக்கு உண்டான தகுதி இருக்கா, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். உங்ககிட்டயே நான் ஏதோ ஒரு பொருள் கேட்குறேன்னா அதுக்குண்டான தகுதி இருந்தால் தான் நீங்கள் கொடுப்பீங்க. சும்மா எப்படி கொடுப்பீங்க? சார், இப்போ கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவோ கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. ஏன் அதெல்லாம் கடவுள் பார்க்க? அப்படி ஒன்று நடக்கலைங்க. உங்களுக்கு அதாங்க பிரச்சனை. உங்களுக்கு என்ன நடக்கலைங்க? அப்படி ஒன்று உண்மையாகவே நடக்கலை. நீங்கள் இப்போ உங்கள் அறிவில் பார்க்குறீங்கல்ல, நான் அதுதான் சொல்கிறேன். அதுதான் இங்கே பிரச்சனையே. இந்த கண்ணால் பார்க்குறது, இந்த காதால் கேட்குறது நம்பாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் இங்கே இல்லை, நடக்கலை. அது ஏமாத்த வேலை. எங்கே இருந்தாலும் எனக்கு இந்த அவேர்னஸ் இருக்கும். அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற அவேர்னஸ் இருக்கும். எங்கே போனாலும் இருக்கும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அவன் பார்க்குறாரு, இந்த அவேர்னஸ் இருக்கும். அப்படி பார்த்தா மகாவிஷ்ணு தவறே பண்ணது இல்லையா? தவறு பண்ணி கற்றுக்கிறேன்னு சொல்ல வரேன். அவர் தான் தவறும் பண்ண வைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில பரம்பொருள் ஃபவுண்டேஷன்ல இருந்து மகாவிஷ்ணு அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். குருவே சரணம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? இறைவனருள் குருவருள். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில இப்ப நிறைய இடங்கள்ல ஆன்மீகம் சார்ந்து பேசுற நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை குண்டலினி அப்படிங்கிறது. இதை ஆக்டிவேட் பண்றது, பல ப்ராசஸ் இதை பத்தி சொல்றதை நாங்க கேள்விப்படுறோம். முதல்ல இந்த குண்டலினி அப்படின்னா என்ன சார்? குண்டலினி அப்படின்னா நிறைய அர்த்தம் சொல்லுவாங்க. உங்களுக்கு சிம்பிளா புரிய வச்சிடுறேன். உங்களுக்குள்ள ஒரு லைஃப் ஃபோர்ஸ் இருக்கு, உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி கீழ் மூலாதாரத்தில் ஒரு ஒளி போன்று ஒரு அமைப்புல தூங்கிட்டு இருக்கு. அதை வந்து சர்டன் பிராக்டிசஸ் மூலியமா நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது அது கீழிருந்து மேல் நோக்கி பயணம் செய்யும். உரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு கருத்தினால் இருத்தியே ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாங்க. கபாலம் ஏற்ற வள்ளீரல் செவ்வாய்க்கர் அப்படின்னா என்ன? கீழே இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கவனிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கபாலம்னா மண்டைக்கு ஏற்றிட்டேன்னா விருத்தரும் பாலர் அவர், வயசானவன் இளமையாயிருவான், மேனியும் சிவந்திடும், பலன்னு தேகன் பொன் நிறமாக மாறிடும். அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையை சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா, அது உண்மைடா, தயவு செஞ்சு வாழ்க்கை இழந்துடாதீங்க, பண்ணுங்கிறார். ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து பிராணயாமத்தை சொல்றாரு. வாசி பிராணயாமத்தை ஏற்றி இறக்கி, மேலே ஏற்றி கீழே இறக்கி, இருகால் பூரித்து. இருகால்னா இடகலை பிங்கலை, சந்திரகலை சூரியகலை. இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும். காத்து தான் சொல்றாங்க பாருங்க திருமூலர். காற்றை பிடிக்கும். எந்த காத்து? கீழே ஒரு காத்து இருக்கு, அதை புடி. 10 விதமான வாயுக்கள் இருக்கு. பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். அதுல ஒரு முக்கியமான வாயு கீழே ஒண்ணு உறங்கிட்டு இருக்கு. தனஞ்சயன் முதல்ல உச்சியில இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழே போயிடும். மறுபடியும் பயிற்சி பண்ணி மேல உச்சிக்கு ஏத்திட்டு வரணும். இதுதான் கான்செப்ட். தனஞ்சயன் அந்த வாயு. அதான் ஏற்றி இறக்கி இருகால் பூரித்து காற்றை பிடிக்கும். காத்த புடின்றாரு. எப்படி காத்த பிடிக்கிறது? பரிபாஷையில் தான் எழுதியிருப்பாங்க, நம்ம தான் கற்றுக்கணும். இதெல்லாம் படித்தாலும் புரியாது, அனுபவத்துலாம் காற்றை பிடிக்கிறதுனா அது ஒரு டெக்னிக். அது கவனத்தில் பிடிக்கணும். உங்களால் டக்குன்னெலாம் பிடிக்க முடியாது. ஃபோக்கஸ் பண்ணி பிடிக்கணும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அப்புறம் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இருக்கு. அப்படி ஒருத்த காற்றை பிடிச்சிட்டான்னா கூற்றை உதைக்கும் குறியதுவாமேங்கிறார். அப்படின்னா என்ன? கூற்றுனா யமன். யமனே வந்தாலும் இப்படி எட்டி உதைக்கலாம். போட அப்புறம் வாடா, நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லலான்னு சொல்கிறார். அப்போ என்னன்னா, அந்த கீழ் மூலாதாரத்தில் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஜ்னா, சகஸ்ரா அல்லது துரியம், அப்புறம் மேலே ஒரு அடி மேலே போயிட்டீங்கன்னா துரியாதிதம். இந்த சக்கரங்கள், இந்த மெயினாக இந்த 7 சக்கரங்களில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாயுவை கவனத்தினாலோ இல்லை பரம்பொருள் யோகம் செய்தோ, குண்டலினி யோகம் செய்தோ, வாசி யோகம் செய்தோ, அல்லது ஏதோ ஒரு இல்லை மௌனமாக இருந்தோ மனம் அமைதி பெற்றுச்சுன்னா எனர்ஜி தானா மேலே ஏறும். அவ்வளவுதான் கான்செப்ட்.
மெக்கானிசம் அப்படி இருக்குது. அப்போ எல்லா பயிற்சி முறைகளும் என்ன ஆகுது, என்ன பண்ணுது, மனதை நிறுத்துகிறது. மனம் நின்றுச்சுன்னா சோல் பவர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இது எப்படி அப்படின்னா, வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும், பிரேக் அமிச்சா வண்டி தானா நிற்கிதுல, அந்த மாதிரி. நீங்கள் வேற ஒன்று வண்டி நிற்கிறக்கு ஒன்றும் பண்ண வேணாம், பிரேக் அமுத்துனா போதும் நிற்கும். அதுபோல் மனதை நிறுத்துனீங்கன்னா சோல் பவர் ஆகிடும். சேம் லைக் தட் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் புரியதுவாமேனா பயிற்சி பண்ணி, இது யோக சாதனத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும், கிளாரிட்டியோட தெரியும். அவங்க அந்த பயிற்சிகளை செய்யும்போது நிறைய விஷன்ஸ் பார்க்குறது, அதான் குண்டலினி. முழுசாலாம் ஒருத்தர் குண்டலினி அவ்வளோ சீக்கிரம்லாம் ஏறாது. அப்படிலாம் ஏறுச்சுன்னா நீங்கள் பாடி முதல்ல இங்கே இருக்காது, கரைஞ்சிரும். குண்டலினி மேல் ஏறுவதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிய வரும். இது ஒரு 12 வருஷ ப்ராசஸ். இது அதுதான் கேட்க வந்தது, இது எவ்வளவு டைம்? ஒரு நாள் 12 இயர்ஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது முதல்ல ரைஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா அப்புறம் எறும்பு விடுற மாதிரி இருக்கும், அப்புறம் காதில் ஒரு சவுண்டு வரும், தசநாதங்கள் கேட்க ஆரம்பிக்கும், உடம்பு எப்பயுமே ஒரு ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் முன்னாடி உட்காந்துருக்காங்கன்னா அவங்க மைண்டில் நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். அவங்க பேச வர்றது நீங்கள் பேசுவீங்க, நீங்கள் நினைப்பீங்க, அது ஒரு நியூஸ் வரும். நீங்கள் நினைக்கிறனால நியூஸ் வந்ததுன்னு நினைக்கக்கூடாது, நடக்க போகிறதும் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த ஃபோர் சைட் இன்ட்யூஷன்ஸ்லாம் வரும், உங்களுக்கு புரிய வரும். இன்னொருத்தவங்க சொல்லாமே அவங்கள புரிஞ்சுப்பீங்க, அவங்களோட எமோஷன்ஸை ரீட் பண்ணுவீங்க, அவங்க பார்வையில் பல அர்த்தம் கண்டுபிடிப்பீங்க. பேசவே வேணாம், எல்லாம் புரியும். ஏன்னா இஎஸ்பி, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அப்படின்றது குண்டலினி மேலே ஏறும்போது ஆக்டிவேட் ஆகும். இடகலை பிங்கலை, சந்திரன் சூரியன், நடுவில் சுழுமுனைன்னு ஒன்று இருக்குது, சுஷ்முனா, சுழுமுனை நாடி. உங்களுடைய முதுகுத்தண்டோட நடுப்பகுதியில் சன்னமாக ஒரு நாடி ஒன்று போகுது, கண்ணுக்கே தெரியாது. அதில் ஏறும் அந்த காற்று, அதில் ஏற்றணும். அதில் எப்படி ஏற்றுறது, அதுக்கு தான் ஒரு மிகச்சிறந்த குரு. ஏன்னா இது உயிருக்கு ரொம்ப ஆபத்தான பயிற்சி. அப்படியா? ரிஸ்க்? கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. யோக பயிற்சி சரியான குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் செய்யவே கூடாது. ஏன்னா உடம்புல நிறைய மாற்றம், நீங்கள் பண்ணுறதே சாகிறதுக்கு தான் பயிற்சி பண்ணுறீங்க, அப்புறம் பயம் வராதா? சாவதுன்னா என்ன, மனம் சாவது, உயிர் போவதில்லை. மனம் செத்து செத்து பழகும்போது பயம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே வாழ பிடிக்காது. லவ் அண்ட் லீட் கடைசியில் தான் ஆன்மீகத்தில் பல பேருக்கு தெரியாது. அந்த குண்டலினி ரைஸ் ஆகும்போது 12 இயர்ஸ் ஒவ்வொரு செல்லுலையும் போய் வேலை பார்க்கும், ஒவ்வொன்றையும் பொன்னிறமாக மாற்றும், தங்கம் விளையக்கூடிய இடமா ஹோல் பாடி ஆல்கெமிக்கல் ப்ராசஸாக மாற்றும். அப்போ என்னென்னா ஐசோலேட் பண்ணும் உங்களை, ரொம்ப டிப்ரெஷன் ஆகும். பல வருடமாக சேமித்து வைக்கப்பட்ட எமோஷனல் பிளாக்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். அடைபட்ட ஒரு பைப்பில் குச்சி விட்டு ஆட்டினீங்கன்னா என்ன ஆகும், முதல்ல குப்பையெல்லாம் வெளியே வரும், அதுக்கப்புறம் தான் தண்ணி வரும் வெளியில். சேம் லைக் தட் பல வருடத்தினுடைய தேக்கம் என்பது இந்த உடலில் கர்ம பதிவில் வந்து இருக்கிறது. உடலில் மட்டுமல்ல, மனப்பதிவில் இருக்கிறது, ஆன்ம பதிவில் வந்து இருக்கிறது. உடல் கர்மான்னு தனியாக இருக்குது, மனக்கர்மா இருக்குது, ஆன்ம கர்மா, 3 கர்மா இருக்குது. ஸோ 3 சேர்ந்து வந்து வேலை செய்யும். அப்போ இந்த பயிற்சிகளை செய்யும்போது இந்த சுட்டி எரிக்கக்கூடிய இந்த ப்ராசஸில் நீங்கள் உங்களை இழக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இழக்கிறதுனா என்னானாலும் பரவாயில்ல. என்ன சார் ஆகும் அப்படி? இப்போ ஒருத்தன் தனிமைப்படுத்தப்பட்டானா இன்செக்யூரிட்டி ஆகும், அவனோட ஐடென்டிட்டி டோட்டலாக காணாமல் போகும். நான் இதுதான் ஒரு ஐடென்டிட்டியை பிடிச்சிட்டு இருக்கிறீங்களா எத்தனை வருஷமா, அது கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும். அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா உங்களுக்கு? இந்த பர்சனல் லைஃபே கொலாப்ஸ் ஆகுன்றீங்களா? கொலாப்ஸுக்கு நம்ம அப்புறம் போகலாம். முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு பழைய வீடு ஒன்று கன்றாவியாக இருக்குது, நீங்கள் அதுலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த வீடு வேணாம், இது நல்ல வேல்யூ போகுது, இந்த வீட்டை பற்றி புரிஞ்சுங்க. இடம் இப்போ நிறைய வேல்யூ போகுது, நம்ம வேற ஒரு வீடு கட்டி இன்னும் சிறப்பாக கட்டுவோம், நம்ம இப்போ நிறைய பேர் தங்கலாம், அதில் இன்னும் நல்லா பியூட்டிஃபுல்லாக மாற்றலான்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேணான்றீங்க. நான் சொல்கிறேன், இதை டெமாலிஷ் பண்ணுங்க, ட்ரஸ்ட் மீ, இது வேணாம், இந்த வீடு வேணாம், உடச்சிருங்க, இதை நம்ம புதுசாக ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக இருக்கலாம்னா, இல்லை பழைய வீட்டிலே வாழலாம் நீங்கள் சொல்கிறீங்க. தட் இஸ் ஆக்சுவலி கால்டு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ். உங்களோட ஹோல் பழைய ஐடென்டிட்டி இவ்வளோ நாள் நீங்கள் உண்மைன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்று டோட்டலாக இல்லாமல் கொலாப்ஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய ஒரு டீஹைட்ரேஷன் போவீங்க, ஒரு பெரிய ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு போவீங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், எதை பிடிச்சிக்கிறதுன்னு தெரியாது, யாரை பார்த்தாலும் பயம் வரும், ஒரு கட்டத்துக்கு மேலே எதுவும் உண்மை இல்லைன்னு தெரிய வரும். அந்த ப்ராசஸ்லாம் உண்மையாகவே ஒருத்தன் அவேக்கனிங் சொல்லுவோம், அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அப்படின்னா என்னென்னா, உண்மையாகவே நீ யாருன்னு உணரக்கூடிய ஒரு உணருதல். அந்த உணருதல் வரும்போது உங்களுக்கு பேச்சே இருக்காது கொஞ்ச நாளைக்கு. ஏன் அப்படின்னா வாழவே பிடிக்காது, ஒரு ஆழ்ந்த அமைதிக்குள்ளே போவீங்க. பாதி பேர் அதுலேயே முக்திக்கு போயிடுவான், சில பேர் முக்திக்கு போய் பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பான், ஏன்னா அவனுக்கு டைம் வந்திருக்காது. சில பேர் என்ன பண்ணுவான், அப்படியே அமைதியாக போயிடுவான், யாரு கூடயும் பேச பிடிக்காது, சைலண்ட் ஆகிடுவான், அவனுக்கு பசி எடுக்காது. எண்ணங்கள் ஓடுற வரைக்கும் தான் உங்களுக்கு வாழணுன்ற ஆசை இருக்கும். எண்ணங்கள் டோட்டலாக கம்மியாகி 0 ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், அமைதி நிலைக்கு போயிடுவீங்க, சாட்சாத் அந்த பிரம்மத்தின் ரூபமாக மாறிடுவீங்க.
பட் அப்படி இந்த உலகத்துல வாழ்றது அப்படிங்கிறது சாத்தியமா சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில்? இல்ல, பல பேர் இங்க வாழும் ஞானியர்களை தான் உருவாக்கணும்ன்றேன். எல்லாருமே பைத்தியக்காரன் ஆயிட்டா அப்புறம் யார் வாழ்றது? ஆன்மீகம் என்பது ஒருவனை வாழ வைக்க வேண்டும். நீ விளையாட்டெல்லாம் இல்லைங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி டக்குன்னு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு யூ ஷுட் பி ரெடி ஃபார் எவ்ரிதிங். ஏன்னா நீங்க தேடி போற பொருள் அவ்வளோ ஒரு அழகான, அற்புதமான, காண்பதற்கரிய, கிடைப்பதற்கரிய பெரிய பொக்கிஷம். நீ அவ்வளோ பெரிய பொருளை தேடி போறீங்க, அதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் இதை பண்றதுக்கா மறுபடியும் பிறப்பீங்க, வேற வழி இல்லை. இதுதான் வேலை. திருவள்ளுவரை உங்களால் ஒருபோதும் தவறு சொல்ல முடியாது. தெளிவா எழுதிட்டாரு. பிறவி பெருங்கடல்ன்றாரு, பெரும் கடல்னு கோட் பண்றாரு. நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் நீ, இது விளையாட்டல்ல. நீந்தார், நீ நீந்தவில்லை என்றால் இறைவன் அடி சேராதார், இறைவன் கிட்ட நீ போக மாட்ட. அப்ப இவ்வளவு பெரிய ப்ராக்ரஸை எப்படி நம்ம எளிமையா கடந்து போக முடியும்னு கேட்குறேன். அப்ப அந்த குண்டலினி ப்ராக்ரஸ்ன்றது என்னன்னா, எனி கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் இஃப் யூ டூ இன் யுவர் லைஃப், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி டெஸ்ட்ராய் யுவர் மைண்ட். எல்லா வகையான பயிற்சிகளும் உங்கள் மனதை கொல்வதற்கு தான். எப்படி மனசு ஏத்துக்கணும்? நான் கொல்ல போறேனே, அலோவ் பண்ணேன்னா எந்த மனசு ஏத்துக்கும்? இல்ல இப்ப பிராக்டிக்கலா ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்காங்க, ஒரு வைஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு நபர் இந்த மாதிரியான ஒரு பேராசைகள் எல்லாம் அழிஞ்சு ஐடென்டிட்டி எல்லாம் டிசால்வ் ஆகி பரிபூரண அன்பு குடும்பத்துக்குள்ள வர ஆரம்பிச்சோம். கிவிங் மோடுக்கு போயிடுவாங்க. கெட்டிங் மோட்ல இருந்து டோட்டலா கிவிங் மோடுக்கு போயிடுவாங்க. எதுவும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப மைண்ட் செட் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்க சாகிற டைம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும், சாகிற டைம் வரைக்கும் வாழணும். அப்ப என்ன, கெட்டிங் மென்டாலிட்டி டெமாலிஷ் ஆகி உண்மை டீப்பா பாதிக்க 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 அந்த பரபிரம்மம் என்ன ஸ்வரூபமா என்ன ரூபத்துல இருக்கோ அதுவா நீங்க மாறிடுவீங்க. விச் மீன்ஸ் ரொம்ப கைண்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்படி இருக்கிறவனதான் நம்ம ஊர்ல பொழைக்க தெரியாதவன், முட்டாள்னு எல்லாம் சொல்றாங்களே சார். நீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எல்லாம் போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்க வீடு தேடி வர ஆரம்பிச்சிடும். எப்படி சார்? இப்படி எல்லாம் கேட்காதீங்க. பிராக்டிகலா சொல்லுங்க. அப்படித்தான், அதுதான் டிசைனு, அதுதான் டிசைனு. அப்படித்தான் அது டிசைன் பண்ணியிருக்காங்க. வேண்டாம் என்று இரு, நீ வேண்டும் அத்தனையும் உன்னை வந்து அடையும். அப்படி இருந்தா இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்களா மாறிடுவாங்கல்ல சார்? அதான் மாற மாட்டாங்களே, அதான பிரச்சனை. அது அப்படி ஒண்ணு நடந்துருந்தா எல்லாரும் அதை ஃபாலோ பேய் பிசாசுக்கு அதெல்லாம் சொல்லல. நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், சயின்டிபிக்காவே பேசுவோம். நீ எதை கொடுக்கிறாயோ அதை பெறுகிறாய், அவ்வளவுதான். லா ஆஃப் கிவிங். ஆனா அதே வார்த்தையை நம்ம இன்னொரு இடத்துலயும் கேள்விப்படுறோம். நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேன் எல்லாருக்கும், ஆனா எனக்கு மட்டும். ஆனா அந்த இடத்துல நம்ம கர்மான்னு ஒரு வார்த்தையோட நம்ம இதை முடிக்கிறோம். நான் சொல்லவே இல்லையே. பொதுவா இதை கேட்கிற எல்லாரும் எதிர்பார்த்து செய்யறான்னு கேக்குறேங்க. அப்ப நீ பிசினஸ்ல பண்றீங்க, நீ எங்க தர்மம் பண்றீங்க? பட் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் தி டே ஒரு இடத்துல நம்ம மனசுல தோணும்ல சார். பண்ணக்கூடாது, அதுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணும். அவ்வளவு ஈஸியா எப்படி நல்லதே நடக்கும் நீங்க சொல்றீங்க, நடக்க மாட்டேங்குதே. அதனாலதான் இந்த கேள்வி. நல்லது அப்படின்றது உங்களோட ஆங்கிள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணமா வர்றதா, பொருளா வர்றதா, இல்ல ஏதாவது பதவி கிடைக்கிறதா? உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது என்ன? நம்ம கண்ணுக்கு தெரியாத பல ரூபங்கள்ல நல்லது நடந்ததுன்னா, உங்க அறிவுக்கு எட்டாத இடத்துல நல்லது நடந்ததுன்னா, தெரிஞ்சு செய்யற நல்லது நம்ம மனசாட்சி கொண்டு இருக்கும்ல சார். ஆமாங்க, நான் என்ன சொல்றேன், அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். யூனிவர்ஸ் தப்பு பண்ணாதுன்னு நம்புங்க. முதல்ல நம்ம தான் தப்பு பண்ணுவோம். யூனிவர்ஸ் எப்படி தப்பு பண்ணும்? அதோட கால்குலேஷன்ல எரர்னு ஒன்று இருந்ததுன்னா மனிதர்கள் முதல்ல இங்கே வாழ முடியுமா? மனிதன் 1000 கேள்வி கேட்கலாம், யாரை கேள்வி கேட்குறீங்கன்றது இருக்குல்ல. நம்ம அறிவு இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கும், யாருக்கிட்ட பேசுறோம்னு ஒன்று இருக்குல்ல. அப்படியே பார்த்தப்ப இந்த வேண்டுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வைக்கிறோம் இல்லையா? கடவுள் கிட்ட போய் எனக்கு அது வேணும், இது வேணும், இதை கொடு, அதை கொடு அப்படின்னு. அப்ப இந்த முறை கரெக்டா? இப்ப பிரபஞ்சம் நம்ம கேட்காமலே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்புறம் ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் போய் வேண்டுதல்? வேண்டினாலும் சில விஷயங்கள் கிடைக்காது. ஏன்னா இறைவன் அதற்கு நீங்கள் தகுதியான ஆள் இல்லை என்று கொடுக்க மாட்டார். இறைவன் ஒன்னதான் பார்ப்பார், கேட்கறதுக்கு உண்டான தகுதி இருக்கா, இல்லைன்னா கொடுக்க மாட்டார். உங்ககிட்டயே நான் ஏதோ ஒரு பொருள் கேட்கறேன்னா அதுக்கு உண்டான தகுதி இருந்தா தான் நீங்க கொடுப்பீங்க. சும்மா எப்படி கொடுப்பீங்க? நீங்களே இவ்வளவு பாக்குறீங்க, அண்டா சராசரத்தையே படைச்சவர் உங்க ரூபத்திலே இருப்பாருன்னு நினைக்காதீங்க. பல ரூபங்கள்ல இருக்கிறாரு, பல இடங்கள்ல இருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத டைமென்ஷன்ல வேற வேற மாதிரி டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப நம்ம பேசுறேன், சிரிச்சுட்டு இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு எவ்வளோ அழகா பேசுதுங்க நம்மளை பத்தி, எப்படி அழகா உட்காந்து பேசிட்டு இருக்குதுங்க, கேட்டுதான் இருக்கிறாரு. இப்போ நாம அவரை டவுட் பண்ணக்கூடாதுல்ல. சரி, அப்போ கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவோ கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. ஏன் அதெல்லாம் கடவுள் பார்க்க? அப்படி ஒண்ணு நடக்கலைங்க. உங்களுக்கு அதாங்க பிரச்சனை. என்ன நடக்கலைங்க? அப்படி ஒண்ணு உண்மையாவே நடக்கல. நீங்க இப்போ உங்க அறிவுல பாக்குறீங்கல்ல, நான் அதுதான் சொல்றேன். அதுதான் இங்க பிரச்சனையே. இந்த கண்ணால பாக்குறது, இந்த காதால கேட்கறது நம்பாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் இங்க இல்ல, நடக்கல. அது ஏமாத்து வேலை.
ஆனால் இங்கே இந்த உலக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக உங்கள் பார்வையில் பார்த்தா நடக்குது, எங்கள் பார்வையில் பார்த்தா அப்படி ஒன்று நடக்கல. ஏன் அப்படி உங்க பார்வையில அப்படி ஒன்று இல்லைங்க, இங்கே எதுவும் இல்லைங்க. அங்கே அப்படி எதுவுமே இல்லை, நீங்கள் பார்க்குற எதுவுமே இங்கே இல்லை. எல்லா கேரக்டரும் போய் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு டிவி இருக்குது, இப்போ காட் ஆஃப் வார் கேம் விளாட்றீங்க, உள்ளுக்குள்ளே கேரக்டர் இருக்கும், அடிப்பானுங்க, ரத்தம் வரும், எல்லாம் வரும். அதை பார்க்க பார்க்க இங்கே நமக்கு பதறும். ஆனால் ரிமோட் யார் கையில் இருக்குது? ஜாய்ஸ்டிக் யார் கையில் இருக்குது? வெளியில் இருக்கிற மனுஷன் கையில் இருக்குது. கரெக்டாக இங்கே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி அங்கே அவன் ஆப்ரேட் ஆகிறான். கரெக்டாக சேம் லைக் தட் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஜாய்ஸ்டிக் அங்கே இருக்குது. இங்கே இருக்கிறது எதுவுமே உண்மை இல்லை, கேம். இப்போ அவனுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கிறான், நீங்கள் கேட்காதீங்க, ஏன் விளையாடுறானுங்க, நான் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கானுங்க. நம்பிக்கை இல்லைல்ல? புரியும், அவேக்கன் ஆகிறப்ப புரியும். சத்தியமா இல்லை, நிஜமா பார்க்குறவங்களுக்கும். ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், யூ ஆர் பீயிங் வாட்ச்ட். என்கிட்ட ரொம்ப கேட்காதீங்க. சிசிடிவி, எல்லா சிசிடிவி கேமராவும் பார்த்துட்டு இருக்குது. கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டார் கல ஒழிந்தாரே. திருமூலர் சொல்றாரு, நான் சொல்ல அதே தான் நான் சொன்னதான் சொல்றாரு. என்ன அர்த்தம் சார் அதுக்கு? கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். சிசிடிவி கேமரா இல்லைன்னு, அதாவது கங்காணினா பார்க்க ஆள் இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாத்திப்போம். சிசிடிவி கங்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார். சிசிடிவி கேமராவில் நிறைய திருட்டு வேலையை பண்ணுவான். திருட்டு வேலைன்னா நான் எல்லா திருட்டு வேலையும், எல்லா அதர்மக்கிய ஆக்டிவிட்டிஸையும் மீன் பண்ணுறேன். அப்புறம் கங்காணி இல்லா இடமில்லை காணுங்கள். ஆனால் அவனுக்கு தெரியாது சிசிடிவி கேமரா இல்லாத இடமே இந்த யூனிவர்ஸ்லேயே இல்லை. அப்புறம் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, அது என்ன கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானே? தமிழோட அழகே அதுதான். வார்த்தையை பிரிச்சிங்கனாவே அத்தனை அர்த்தம் இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்படியே படிக்க படிக்க அவ்வளோ ஒரு சுவை, இனிமை. கங்காணியாக கலந்தெங்கும், கலந்து கூட்டல் எங்கும், கலந்து எங்கும். சிசிடிவி கேமரா தான் எல்லா இடத்துலையும் அணுக்களாக உருமாறி இருக்கிறது. இதுதான் கலந்து எங்கும் நின்றானை, நின்று இருக்கிறான். யாரை சொல்றாரு? சிவனை சொல்றாரு, இறைவனை சொல்றாரு. கங்காணி கண்டார் கள ஒளிந்தாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே என்ன பார்த்துக்கிட்டே இருக்குன்ற அந்த அவேர்னஸ், அந்த கான்சியஸ்னஸோடு செயல்படுறவன் கள ஒழிந்தாரு. எல்லாம் அந்த 10 விதமான துர்குணங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுவிட. ஏன்னா பயம் வந்துடும். அடுத்து பார்க்குறாரு, பதில் சொல்லணும், மார்க் உழுகுது, கரெக்டாக ஆக்டிவேட்டில் நம்ம இருக்கணும், இங்கே இருக்கக்கூடிய நம்ம இயக்கம் ரொம்ப சரியாக இருக்கணும், மாட்டிப்போம், பதில் சொல்ல முடியாது, மேலே போனால். நான் இவ்வளோ தூரம் சின்ன வயசில் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு ஒரு மாபெரும் காரணம் இதுதான். எங்கே இருந்தாலும் எனக்கு இந்த அவேர்னஸ் இருக்கும், அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்ற அவேர்னஸ் இருக்கும். எங்கே போனாலும் இருக்கும், எங்கே ட்ராவல் பண்ணாலும் இருக்கும். காலையில் எந்திரிச்சோன்னே அவன் பார்க்குறாரு, இந்த அவேர்னஸ் இருக்கும். அப்படி பார்த்தா மகாவிஷ்ணு தவறே பண்ணது இல்லையா? தவறு பண்ணி கத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். அவர் தான் தவறும் பண்ண வைக்கிறாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் அந்த ரியலைசேஷனை கொடுக்குறாருங்க. இப்போ இறைவன் கிட்ட போய் தைரியம் வேணும்னு கேட்குறீங்க, இந்த அம்மா 1/4 கிலோ தைரியத்தை வச்சுக்கன்னு டைரெக்டாக தூக்கி கையில் கொடுப்பாரா? இல்லை கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கி தைரியம்னா போய் என்னன்னு கற்றுக்கன்னு சொல்லுவாரா? இறைவன்கிட்ட வந்து இப்போ நீங்கள் வந்து சந்தோஷம் வேணும்னு கேட்குறீங்க, ஹாப்பினஸ் வேணும்னு கேட்குறீங்க, இந்த அம்மா 1 கிலோ சந்தோஷம் கையில் வச்சுக்கன்னு கொடுப்பாரா? இல்லை இருக்கிறதுலே துக்கமான கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாக்கி சந்தோஷம்னா என்னென்னு போய் கற்றுக்கன்னு சொல்லுவாரா? இப்போ இறைவன் என்னை உயர்த்திட்டு தானேங்க இருக்கிறாரு. ஒவ்வொரு அனுபவத்தையும் கொடுத்து என்னை செதுக்கிறாருங்க, என்னை பக்குவப்படுத்துறாரு, என் பார்வையை ஷார்ப்பாக்குறாரு, என்னுடைய சிந்தனையை தெளிவாக்குறாரு, என் பேச்சை அவ்வளோ தெளிவாக்குறாரு. அனுபவத்தை கொடுத்து கொடுத்து வேற எவனும் என்னை ஏமாத்திராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. தேவையான நேரத்தில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. எங்கள் அப்பனை இதுக்கு மேலே எப்படித்தான் புகழ்றது? இந்த மனுஷனை நம்ம கொண்டாடாமல் வேற எந்த மனுஷனை கொண்டாட போகிறோம்? உங்களுடைய அனுபவங்கள் 5 நிமிஷத்தில் வரேன்றீங்கல்ல, கிளம்புனோன்னு எந்த தைரியத்தில் சொல்கிறீங்க 5 நிமிஷத்தில் வரேன்னு? 4 நிமிஷம் 30 செகண்டில் தூக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? யார் கொடுத்த கான்ஃபிடன்ஸு? 1/2 ஹவரில் ஸ்பாட்டில் இருப்பேன், எப்படி இருப்பீங்க? பேசிகிட்டு இருக்கும்போது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நான் தப்பிச்சிருவேன், ஏன்னா நான் சேர்க்க வேண்டிய சொத்தை அங்கே சேர்த்துட்டேன். அந்த திமிரு தான் நமக்கெல்லாம், வேற என்ன? இறைவன் பார்த்துப்பாரு, வேற எந்த திமிரு இல்லை. என்னால் மட்டும்தான் முடியுன்ற திமிரு கிடையாது. காஞ்சி விஸ்வநாத சாமியோட புல்லடா அந்த திமிரு எனக்கு இருக்கு, அது இருக்கணும். வள்ளலாரோட புல்லடா அந்த திமிரு இருக்கணும். அது இருந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் வரும், தன்னம்பிக்கை வரும், தைரியமாக நிற்க முடியும். அப்புறம் இது எதுவுமே இல்லாமல் அறச்சீற்றம் இருக்கணுங்க. நல்ல விஷயத்துக்கு கோவப்படணும், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டிய சினம் அவசியம்தான். எல்லாமே
அளவாக ஊறுகாய் மாதிரி பயன்படுத்திக்கிட்டா தப்பு இல்லை, மெயின் டிஷ்ஷாக எடுத்துக்கக்கூடாது. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். குருவே சரணம். நன்றி, மகிழ்ச்சி.